நாடாளுமன்றத்திற்கு சீல் வைப்பு. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் அமளி. கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களில் புறக்கணித்ததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா இரு சபைகளிலும் இருந்து எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் கூண்டோடு வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டன போராட்டம் நடத்தினர். இதில் திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து பங்கேற்றனர். 18வது லோக்சபாவின் 2வது கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கியது. லோக்சபாவில் நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திரா மாநிலங்கள் மட்டுமே சிறப்பு நிதி உதவி மற்றும் ஏராளமான திட்டங்களை அறிவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டன. இதனால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மத்திய அரசின் இந்த வஞ்சகத்துக்கு இம்மாநிலங்களில் முதல்வர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் இந்த புறக்கணிப்புக்கு பதிலடியாக ஜூலை 27இல் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு கூட்டியுள்ள இந்த நிதி கூட்டத்தை கூண்டோடு புறக்கணிப்பதாகவும் இம்மாநில முதல்வர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசின் பாரபட்ச மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் நாடாளுமன்றத்தில் இரு சபைகளும் கூடியபோது மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். பின்னர் லோக்சபா ராஜ்யசபாவில் இருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இந்த சூழ்நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் தொடர் அமளியால் கலவரம் ஏற்படவும் சட்ட ஒழுங்கு பாதிப்பும் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக சில நாட்கள் நாடாளுமன்றத்தை மூடுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்தது. இது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.